எங்களையே என் தேவன் தெரிந்து கொண்ட தேவன். இந்த பகுதியில் அப்படி யாராவது இருப்பீர்கள் ஆனால் உங்களை வெறுக்காத தேவன் என் இயேசு ஒருவரே. நீங்க நோயாளியா இருக்கலாம், கேன்சரா இருந்தாலும் புற்றுநோயா இருந்தாலும் மனுஷங்க கிட்டையே வரமாட்டாங்க. ஆனா என்னுடைய தேவன் கிட்ட வந்து அவருடைய கைகளினால நீட்டி சுத்தமாக்குற தேவன். நாங்க எங்களுடைய வாழ்க்கையில உணர்ந்திருக்கிறபடினால உங்களுக்கு வந்து தெருக்களில் நின்று கூவி கூவி என் தேவனுடைய நன்மைகளை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது ஒண்ணும் பொய்யோ ஏதோ சொல்லணும்னு வந்து யாரோ காசு கொடுத்தாங்கன்னு வந்து சொல்லல. எங்கள் ஜீவனுள்ள வாழ்க்கையெல்லாம் தேவன் எங்கள் ஜீவனை புதுப்பித்து எங்களுக்கு அநேக நன்மைகள் இங்க நிற்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவன் அப்படிப்பட்ட நன்மைகள் செய்திருக்கிறாரு. யாருக்கோ வேலை இல்லாம குடும்பம் இல்லாம இல்ல, இந்த சிறு பிள்ளைகளா இருந்தாலும் சரி ஆண்டவருக்காக ஆண்டவர் செய்த நன்மைகளை அநேகருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அதன்படியே உங்கள் மத்தியில வந்து நாங்கள் ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லி கொண்டிருக்கிறோம். நீங்க இப்படிப்பட்ட தள்ளப்பட்ட நெருக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் மனுஷர் உங்களுக்கு உதவி இல்லாம இருந்திருக்கலாம். என் தேவனுடைய கரம், நீங்க ஒன்று செய்ய வேண்டாம், இயேசுவை நோக்கி ஏசப்பா நீங்க போதும் ஏசப்பான்னு சொல்லுங்க. தேவன் எல்லாம் வச்சு உங்களுக்கு மாற்ற வல்லவரா இருக்கிறார். நீங்க விசுவாசித்தால் போதும், உங்களுடைய எண்ணங்கள் அப்படி மாறினால் போதும், வேற ஒன்றும் செய்ய வேணாம். நீங்க இருக்கிற இடத்துல நின்று இயேசுவை நோக்கி கூப்பிட்டால் என் தேவன் சுகம் தருவார். நீங்க கடன் பிரச்சனை இருப்பீர்கள் ஆனால் என் தேவன் விடுதலை தருவார். ஒருவேளை மரண தருவாயில இருந்தாலும் என் தேவன் தூக்க வல்லவர். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் என் தேவன் ஏராளமாய் செய்திருக்கிறார். மரித்து போன தேவன், மரித்து போயிருந்து மனுஷர்களையே தேவன் உயிரோடு எழுப்பின தேவன், சர்வ வல்லமை உடையவர். இது சாதாரணமா நாங்க சொல்லல. எங்க கண் கூட எங்கள் சபை ஜனங்களை மரித்து போகிற நிலைமையில கொண்டு வந்து போட்ட ஜனங்கள் எல்லாம் இன்னைக்கு ஜீவனோடு ஆசீர்வாதத்தோடு நன்மையோடு எங்க கண்கள் காண நாங்கள் சொல்கிறோம். இது ஜீவனுள்ள வார்த்தை, என் தேவனுடைய வார்த்தை பொய் அல்ல. என் தேவன் மெய்யான தேவன், ஜீவிக்கிற தேவன். நீங்க விசுவாசித்தால் மட்டும் போதும், என் தேவனை காண முடியும், என் தேவனை காண முடியும். வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், இந்த வேதத்தில் இருக்கிற உங்களுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழியாது என்று என் தேவன் எங்களுக்கு சொல்லி இருக்கிறபடியே இந்த நாள் வரை, இந்த நிமிஷம் வரை என் தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலையும் எங்கள் சபை ஜனங்களுக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய உள்ளத்தை என் தேவனுக்கு திறந்து கொடுங்க. என் தேவன் உங்கள் மத்தியில் வாசம் செய்து உங்களுக்கு அநேக அற்புதங்களை செய்வார். ஆமென்.